காசே ஒண்ணுமே கிடைக்கல, பாக்கெட் ஒரு வாரமா எம்டியாவே இருக்குது. இன்றைக்கு விசுவாசிகள் கர்த்தர் நிறைக்கிறதுக்கு வழிமுழுவராக இருக்கிறார். இருள், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. எங்கெங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். உங்க பிள்ளைங்க ஒருவேளை இருட்டில் எதா இருந்தாலும் ஆவியானவர் உங்க வீட்டில் அசைவாடினார்னா அந்த இருட்டில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வெளிச்சத்தில் கொண்டு வந்து காட்டிடுவார். பெற்றோர் அப்படி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்கும் பொழுது உங்களுக்குள் வாசமணிகிற ஆவியானவர் சகலவற்றையும் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவர் இருளை வெளிச்சமாக மாற்றுகிற தேவன். ஒருவேளை உங்க வாழ்க்கை இருளா இருக்குதா, இந்த பகுதி இருளா இருக்குது, அல்லது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா ஆவியானவர் அசைவாடும் பொழுது இருளே வெளிச்சமாக மாறிடும். இருள் அந்தகாரமெல்லாம் பிசாசினுடையது, வெளிச்சமெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதாக இருக்கிறது. ஆவியானவர் தேவனுடைய ராஜ்யத்தில் கிரியை செய்கிறவர், அசைவாடுகிறவர்.